இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 ஏக்கருங்க. ஓகே. 125 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். மினிமமாக 1.5 சென்ட்லேருந்து இருக்குது. நாங்கள் வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்படிங்கனால இந்த ஆஃபர் கொடுக்குறோம். இதை வந்து யூஸ் பண்ணிக்க. எந்த மாதிரி கஸ்டமர் வந்தாலும் பண்ணி கொடுக்குறேன். ஐடி இருக்கணும், பேங்க்கில் வந்து சேலரி கிரெடிட்டும் அப்படிங்கிறது இல்லை. சாதாரணமாக ஒரு நடுத்தர மக்கள் வந்தாலே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பேங்க் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு 15,000 ரூபாய் வாடகை யாரோ ஒருத்தருக்காக கொடுக்குற அமௌண்ட்டை உங்களால் மாதம் மாதம் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா உங்கள் சொந்த வீட்டுக்கு அதை இஎம்ஐயாக நீங்கள் கட்டிட்டு போங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் சக்தி ரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா சரவணம்பட்டிக்கு அடுத்ததா பீக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோவில்பாளையம் தாங்க. ஏன்னா அடுத்த சரவணம்பட்டினே சொல்லலாம். இன்னைக்கு நிறைய ரியல் எஸ்டேட்ல சரவணம்பட்டின்னு மென்ஷன் பண்ற 99% கோவில்பாளையமா தான் இருக்கும். ஏன்னா சரவணம்பட்டியில இன்னைக்கு சென்ட் 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணி கோவில்பாளையம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே டெவலப்மெண்ட்டோட பாதிக்கு பாதி பிரைஸ்ல நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கும் அந்த மாதிரி பீக் டெவலப்மெண்ட்ல இருக்கிற கோவில்பாளையம் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். சண்முகா கிராண்ட் அப்படிங்கிற நேம்ல ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்க்குறப்பவே வந்து அது ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் எங்கே இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சண்முகா கிராண்ட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம கூட வெங்கடாச்சலம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிறைய பேரோட ஆப்ஷன் இந்த சக்தி மெயின் ரோடு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கோவில்பாளையத்தை மையமா வச்சு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். வணக்கம், என்னுடைய பேர் வெங்கடாச்சலம். இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். கோயம்புத்தூரில் காந்திபுரம், கணபதி, சரவணம்பட்டிக்கு அடுத்து இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கிற பார்த்தா கோவில்பாளையம் தான். இந்த கோவில்பாளையத்துலேருந்து கரூலூர் ரோட்டில் ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஓகே சார். ஏன்னா இதை விட என்ன விஷயம்னா நான் ஃபஸ்ட்டே கேட்டுறேன். எல்லாத்த விட நீங்கள் சொன்ன மாதிரி காந்திபுரம், கணபதி, இது எல்லாத்த விட கோவில்பாளையம் வந்து இன்னைக்கு கோவில்பாளையம் சரௌண்டிங்ஸில் மட்டும் ஒரு 100 லேஅவுட் நம்ம பார்க்க முடியும். நான் அதை எல்லாம் தாண்டி சண்முகா கிராண்டை தேடி அஸ் அ கஸ்டமராக உள்ளே வரணும் அப்படின்னா அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லா கஸ்டமருக்கும் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த சண்முகா கிராண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஏக்கருங்க. 175 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கோம். அமினிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் ஆர்ச் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் வாஸ்துபடி. அது போக 40 ஃபீட் 30 ஃபீட் வைடான ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசான ரோடு, தார் ரோடு போட்டிருக்கோம். அப்புறம் ரோட்டுக்கு 2 சைடு பார்த்தீங்கன்னா ஆர்சிசியில் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக வந்து ட்ரைனேஜ் வந்து உள்ளே இருக்கும், ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு சொட்டு தண்ணி தான் கரெக்டாக ட்ரைன் பண்ணி போயிருங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி 7 ஃபீட் ஹைட்டில் செக்யூரான காம்பவுண்ட். நார்மலாக 5 to 6 and 7 ஃபீட் டோட்டலாலே தெரியும். சரௌண்டிங் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் நம்ம. அப்புறம் இபி வந்து சோலார் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். 3 phase இபிலே ஆல்ரெடி வந்துருச்சு, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் 60,000 கெப்பாசிட்டியில் ஓவர் டேங்க், அந்த டேங்க்லேருந்து ஒவ்வொரு சைடு இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் கன்ஸ்ட்ரக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாம் ஆமாம். 60 சென்ட்டில் இப்போ பார்க் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சீனியர் சிட்டிசன் ரெஸ்ட் ஏரியா, ஜாக்கிங் ட்ராக், அது மாதிரி எல்லாமே பண்ணுறோம். இவ்வளோ 15+ அமினிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கிறோங்க. நான் கேட்ட கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு கோவில்பாளையம் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய லேஅவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் சண்முகா கிராண்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். சார் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட், ரெசிடென்ஷியல் ஏரியா. ஏன்னா நம்ம காம்பவுண்டை ஒட்டியே பாருங்களேன், ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுங்க தான், மக்கள் குடியிருக்கிற ஏரியா. இன்னொன்று ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நிறைஞ்ச ஏரியா. என்ன ஒரு விஷயம் வேணும், இன்றைக்கி ஒரு ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் இருப்பீங்கள்ல, அத்தனை விஷயமும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஆர்ட்ஸு, செக்யூரிட்டி கேபின், மேனுவல் செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, சுற்றியுமே காம்பவுண்ட் வால் என் ஹைட்டுக்கும் மேலே போட்டு அதுக்கு மேலேயும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி, சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைடான தார் ரோட்ஸு. ஈவன் உங்களுக்கு ட்ரைனேஜஸ் கூட கம்ப்ளீட்டாக கான்க்ரீட்லேயே ட்ரைனேஜஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய வாட்டர் டேங்க்கு, ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியான இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன்னு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் வேணுமோ அத்தனை அம்யூனிட்டிஸும் கம்ப்ளீட்டாக பக்காவாக எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, வாக்கிங் ட்ராக் முதற்கொண்டு அங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோவில்பாளையத்தில் இப்படி ஒரு ப்ரீமியமான லேஅவுட் அப்படிங்கும்போது ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மட்டும் போதாது இல்லையா? இன்றைக்கி நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், இல்லை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்கும்போது எனக்கு நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற அம்யூனிட்டிஸ் பத்தாது. நான் வாங்க போகிற இடத்த சுற்றி என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது, ஒரு கடைக்கு போகணுன்னா நான் எவ்வளோ தூரத்தில் போகணும், இப்போ ஒரு காந்திபுரத்துக்கோ இடத்துக்கோ போகணுன்னா நான் இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் போகிறேங்கும்போது பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்கில் வந்து ஆல்ரெடி பழைய ஊருங்க.
ரொம்ப வருஷமா ஆளு குடியிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை ஜாமான் வாங்குறதாகட்டும், காய்கறி மார்க்கெட் ஆகட்டும், ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ரொம்ப 10 to 15 மினிட்ஸ் டெவலப் பண்ணிக்கலாங்க. அது ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கோவை வித்யாசம் ஸ்கூலு, இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு இருக்குதுங்க. காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோ காலேஜ் இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா KMCH ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், ராஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்தி வைங்கிற ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் வந்து உங்களுக்கு கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்டே ரீச் பண்ணிடலாங்க. இந்த கட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ட்ராவலில் ஏர்போர்ட் போயிடலாங்க. இது வந்து அவினாஷ் ரோடுக்கு நியர்பையாக தான் இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட். ஓகே, ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் இல்லையா? சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி ஒரு நல்ல எஜுகேஷ்னல் ஹப்பு, ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா சரவணம்பட்டி, அது ஒரு ஐடி ஹப்புன்னு சொல்லலாம். ஈவன் இந்த சக்தி மெயின் ரோட் பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டு. இல்லாத ஸ்கூல் காலேஜஸ் கிடையாது, பேங்க்கு, ஏடிஎம், பெட்ரோல் பங்க், ஈவன் நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்தாலும் இந்த ரோட்டில் எந்நேரமும் ஃப்ரீக்வன்சியாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா மப்சல் பஸ்ஸும் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சத்தியமங்கலம், பெங்களூர் வரைக்கும் நேஷ்னல் ஹைவே இதுதான். நைட் டைமில் வந்தால் கூட உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஏரியா. ஈவன் நீங்கள் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இல்லை மதுரை எங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் யூடியூப்லையோ இல்லைனா மற்றதுலையோ கோவில்பாளையம் அப்படிங்கிற ஏரியா எந்த மாதிரி ஏரியான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லையா? தாராளமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் கூட வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்குற அம்யூனிட்டிஸும் பக்கா, குறைய சொல்ல முடியாது. இந்த ஏரியா பற்றி கோயம்புத்தூர்னா என்னால் வந்து ஒரு சின்ன மைனஸ் கூட சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸு. ஏன்னா எஜுகேஷ்னல் ஹப்பு, ஒரு ஐடி ஹப்பு, என்னென்ன வேணுமோ எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸ் இருக்கிற நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்துலேயே நம்மளோட லேஅவுட் அப்படிங்கிறனால இந்த வகையில் பார்க்கும்போது என்னால் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, பக்கா லேஅவுட் தான். இருந்தாலும் இப்போ ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது 2 ரீசனுக்காக தான் நான் வாங்குவேன். ஒன்று, வீடு கட்டி குடியேற போகிறேன், இல்லையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சு லாபம் பார்க்க போகிறேன். அப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குற அம்யூனிட்டிஸ், இந்த சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் விட இப்போ புதுசாக இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ மேட்டுப்பாளையம் ரோடு, அவினாஷி ரோடெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலம் வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் பாலமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேற மாதிரி இருக்குது டெவலப்மெண்ட் எல்லாம். அந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து இங்கே என்னென்ன ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இப்போ ஆயிருக்குண்ணா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அன்னூர், கணேசபுரம் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் ப்ரொபோசல் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வரப்போகுதுங்க. இது ரெண்டையும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரீச் வந்து வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்க விட. இப்போ நம்ம சரவணம்பட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 30 லட்ச ரூபாய் போகுதுன்னா வாங்கும்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாங்க, டபுள் மடங்கு அதுக்கு மேலேயே போயிருச்சுங்க. அதே மாதிரி இந்த கோவில்பாளையம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 இயர்ஸில் டபுள் மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வெறும் இடமா மட்டுமே நம்ம ப்ரமோட் பண்ணாமல் இப்போ இதில் வந்து ஒரு 8 வீடு அங்கே நாங்களே ஸ்டார்ட் பண்ணுறோங்க. 8 வீடு மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 50% மேலே வீடாகவே டெவலப் பண்ணுவோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வந்து நார்மலாக மற்ற ப்ராஜெக்டில் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து 50% மேலே கிடைக்கும். அது வந்து அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 70 to 80% வரைக்கும் இடமா மட்டுமே டெவலப் பண்ணாமல் வீடு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், அதனால் அப்ரிசியேஷன் 100% கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து வீடு கட்டி குடி வரல இல்லை வாடகைக்கு வர்றீங்கனாலும் சரௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஐடி கம்பெனி ஆகட்டும், நிறைய கம்பெனிக்காக வந்து வாடகைக்கு வரதுனால விடலாம். அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், உடனடியாக குடியேறதுக்காகட்டும் இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே சார், சூப்பர். ஏன்னா மெட்ரோலாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், இருந்தாலும் அதில் வந்து பார்ட்டிஷன் பிரிப்பாங்க இல்லையா, ப்ளூ லைன், ரெட் லைனுங்கிற மாதிரி. அது வரைக்கும் ப்ராசஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்தது ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரைஸ் போகுங்க இந்த சக்தி மெயின் ரோட்டில். அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி ஒரு சரவணம்பட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சென்ட் 25 லட்ச ரூபா இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு மேலே அதிகபட்சமாக எங்கே போகும், ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும் போகும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து பெரிய ப்ராஃபிட் எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா அது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அங்கே ஒரு எந்த விதமான வளர்ச்சியுமே நம்ம பார்க்க முடியாது. பட் கோவில்பாளையம் அப்படிங்கிறது இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஏரியா. ஆல்ரெடி டெவலப்மெண்ட் எல்லாம் ஆயாச்சு அப்படின்னாலும் அடுத்து மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்குது, அவுட்டர் ரிங் ரோடுக்கான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இது எல்லாமே இந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். இன்னொன்று, பக்கத்துலேயே ஸ்கூல், காலேஜஸ் என்னென்ன வேணுங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏரியா. சார் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இடமா டெவலப்
பண்ணுறதை விட நாங்கள் வந்து 80% வீடாக மட்டும் கான்செப்ட் பண்ணுறதுனால வீடை ஃபுல்லாக சைட்டாக பார்த்து ஒரு கஸ்டமர் வர்றதுக்கும் வீடு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலையும் ஏறிடுங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிற இடம் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான அஷூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 வீடு இவங்க சைட்லேருந்து மட்டுமே இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வீடுன்னு சொன்ன உடனே தான் எனக்கும் தெரியும் சார், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு. வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு பிளான், இவ்வளோ சென்ட்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம், இவ்வளோ சென்ட்லேருந்து நம்ம வீடு கட்டலாங்கிற மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா? இங்கே மொத்தம் எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ சென்ட் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 ஏக்கருங்க. ஓகே, 175 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். மினிமமாக 1.5 சென்ட்லேருந்து இருக்குது எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சென்ட் இடத்துல வந்து 750 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK வீடு 35 லட்ச ரூபாய் நம்ம கட்டி கொடுக்குறோங்க. ஓகே, சரௌண்டிங் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ அம்யூனிட்டிஸோட 35 லட்ச ரூபாய் யாராலையும் வீடு கட்டி கொடுக்க முடியாதுங்க. நான் அடிச்சு சொல்கிறேன். நாங்கள் வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்படிங்கனால இந்த ஆஃபர் கொடுக்குறோம். இதை வந்து யூஸ் பண்ணிக்க மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே சார், நிஜம் 35 லட்ச ரூபாய் வீடு பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா மெயின் பில்டிங், செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், டைல்ஸ், பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்து ஒரு பக்காவான எலிவேஷன் நம்ம பண்ணி கொடுத்துறோம். எல்லாமே ஐஎஸ்சி பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா 70 to 80% பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம் நம்ம. ஓகே சார், வீடு மட்டும் இல்லாமல் ஏன்னா 35 லட்ச ரூபாயில் வீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதை விட கம்ப்ளீட்டாக அந்த வீட்டோட பிளான் என்னென்ன இதில், ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்ல இந்த செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், காம்பவுண்ட் வால் விட்டுருவாங்க. நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்குறோங்க. ஓகே, 35 லட்ச ரூபாயில் கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் எல்லாம் போட்டு வீட்டோட கீ நம்ம எலிவேஷனோட பக்காவான எலிவேஷன் பண்ணி கொடுத்துறோம். ஆமாம், சில பேர் எலிவேஷன் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறதில்ல, எல்லாம் பக்கம் எலிவேஷனோட பண்ணி கொடுத்துரும். எல்லாமே ஐஎஸ்சி பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கிறோம். அதனால நீங்கள் வந்து குவாலிட்டியில் கேரண்டி கண்டிப்பாக. ஓகே சார், ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டும் இருக்குங்க. நீங்கள் ஒரு வீட்டோட குவாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சார் கான்டாக்ட் பண்ண போதும். நம்ம ஸ்டாஃப்ஸே உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எலிவேஷன்லேருந்து வீட்டில் என்னென்ன பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளம்பிங் ஒர்க், வயரிங்லேருந்து என்னென்ன ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன பிராண்டில் உங்களுக்கு வந்துட்டு வுட்டு யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு விண்டோனா என்ன மாதிரி விண்டோ, யூபிவிசி விண்டோ கொடுப்போமா இல்லைனா வந்துட்டு வுட்டன் ஃப்ரேம் போட்ட விண்டோ கொடுப்போமான்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் முன்னாடியே கஸ்டமர் கொடுத்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்றோங்க. புக் பண்ணும்போதே என்ன பண்ணோம், ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துரும். ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க மாதிரி நம்ம கன்சல்ட் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே சார், ஏன்னா இதுதான் வேணுங்க இன்னைக்கு நேரத்துக்கு. நம்ம வீடு எப்படி அமைப்போகுது, ஏன்னா வீடுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொல்கிறேங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா தலைமுறையாக என் சொந்த வீடுன்னு சொல்கிறதே அவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட சொந்த வீடை வாங்கும்போது இந்த மாதிரி குவாலிட்டியாக, டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு ஓப்பனாக என்னென்ன ப்ராடக்ட் போட போகிறோம், எவ்வளோ மாதத்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம், என்ன பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக இவங்க சொல்லும்போது உங்களுக்கும் அந்த ட்ரஸ்ட் இருக்கும். நீங்களும் நம்பி அந்த வீடை வந்து கையில் கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் சார் சொல்கிறது பார்க்கும்போது எனக்கே அந்த நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு 35 லட்ச ரூபாயில் கோவில்பாளையம்ல வீடு அப்படிங்க நீங்கள் சொன்ன மாதிரி சாத்தியமாகாத ஒரு விஷயம்தான். பட் நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க. அதுலேயும் வந்து எல்லா மக்களுக்கும் 35 லட்ச ரூபாய் கையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ எவ்வளோ பேசிக்காக அமௌண்ட் கையில் இருந்தால் நான் சண்முகா கிராண்டில் வந்து ஒரு வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாம்? நீங்கள் இடமா வாங்குற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும். வீடு கட்டுற வந்து 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. பேலன்ஸ் 80 to 90% பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். எந்த மாதிரி கஸ்டமர் வந்தாலும் பண்ணி கொடுக்குறோம். ஐடி இருக்கணும், பேங்க்ல வந்து சேலரி கிரெடிட் அப்படிங்கிறது இல்லை. சாதாரணமாக ஒரு நடுத்தர மக்கள் வந்தாலே அவங்களுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பேங்க் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்கோம். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. கண்டிப்பாக சாதாரண மக்களும் வந்து குடியிருக்கணும் அப்படிங்கிறது மெயினான வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி ப்ரொஃபைல் இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே சார், சூப்பர். இல்லை இப்போ எனக்கு இது வந்து இதே ஏரியாவில் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்களே, அதனால நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு கோவில்பாளையம்ல இன்னைக்கு சாதாரணமாக ஒரு வாடகை வீடு அப்படின்னு போகிறப்ப ஒரு 2 BHK நீங்கள் சொன்ன ஒரு பிளான் வச்சுக்கோங்களேன். அதில் வாடகை வீட்டுக்குன்னு போகிறப்ப எவ்வளோ வாடகை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது, அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளோ பே பண்ண வேண்டியது? 15,000 rupees வாடகை இருக்குங்க. 1 lakh அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லையே. ஏன்னா 15,000 ரூபா ஒரு யாரோ ஒருத்தருக்கு வாடகையாக கொடுத்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் 80% வரைக்கும் லோன் பண்ணி தரேங்கிறாங்க. அதுவும் நீங்கள் என்ன ப்ரொஃபைலில் இருந்தாலும் சரி, சிபில் மட்டும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு ஐடி வந்து ஃபைல் பண்ண தெரியாது. ஏன்னா நிறைய பேர் ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க, பூக்கடை வச்சுருப்பாங்க, பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் இருந்திருக்காது. பட் இன்கம் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டாங்க. ஒரு 35 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு, அதுவும் ஒரு 5 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஐடி ஃபைல் பண்ணல, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். எப்படி ப்ரொஃபைலாக இருந்தாலும் உங்களுக்கு லோன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு 15,000 ரூபாய் வாடகை யாரோ ஒருத்தருக்காக கொடுக்குற அமௌண்ட்டை உங்களால் மாதம் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா உங்கள் சொந்த வீட்டுக்கு அதை இஎம்ஐயாக நீங்கள் கட்டிட்டு போங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஐ திங்க் இதுதான் சார் பெஸ்ட் ஆப்ஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது நீங்கள் எல்லாருக்கும் லோன் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னதில். நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த சண்முகா கிராண்ட் பற்றி?
சார் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற அதர் ப்ராஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அமினிட்டிஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம். உடனடியாக வீடு கட்டி குடியேறதுக்கு தகுந்த மாதிரி வசதி இருக்குது. உடனடியாக வாங்க. புது லேஅவுட் அப்படின்னால வடக்கு கிழக்கு கார்னர் சைட் இருக்குதுங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. உடனடியாக வாங்க. உங்கள் கனவு இல்லத்திற்கு தேவையான கனவுமனையை தேர்ந்தெடுங்க. வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன். அனைவருக்கும் சொந்த வீடு 2025 இதுவேன லட்சியம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். கேட்டிங்கல்ல, இதுக்கு மேலே நானுமே பேச விரும்பலைங்க. சார் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கான ஒரு கனவு வீடு 35 லட்ச ரூபா பட்ஜெட்டில், அதுவும் 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாங்க, கோவில்பாளையம் மாதிரி ஒரு ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்கணுன்னாலும் சரி, இல்லை இப்போ உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சண்முகா கிராண்ட் இஸ் பெஸ்ட் ஒன். இதை விட ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தட் இந்த லேஅவுட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை சாரை நீங்கள் நேரடியாக மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துருங்க. இப்போ தான் கார்னர் சைட் மாதிரியான ப்ரீமியம் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மையாக என்னன்னு வர வழியில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சாரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்துட்டு கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், இல்லை ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கான இடத்த சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார்.